மூதேவின்னு இந்த பையனை கூப்பிட்டு டீச்சர் சொல்றாங்க, ஹோம்ஒர்க் பண்ணாம என்னதா பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பையனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் ஸ்கூல் விட்டு நடந்து வரும்போது கடைக்கார்ட்ட போய் சொல்றான், அம்மா புளி கொடுத்தாங்கன்னு, அதனால பணம் தாங்கன்னு சொல்லும்போது அந்த கடைக்காரர் சொல்றாரு, நாளைக்கு வாப்பா பணம் தரேன்னு சொல்லிட்டு அந்த பையனை அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த பையன் கூடுன்னு வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனா அம்மா சொல்றாங்க, தம்பி இந்த புளியை இன்னைக்குள்ள நச்சு கடையில கொடுக்கணும், அதனால ஹெல்ப் பண்ணுப்பான்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த பையனும் அம்மா கூட சேர்ந்து புளியை நக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறமா புளியெல்லாம் நச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பையன் அவனோட கையை பாக்குறான். பார்த்தா கையில இருக்க தோல் உறிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா அந்த பையன் சாப்பிட்டு தண்ணியை ஊத்துறான். அப்ப அம்மா சொல்றாங்க, அறிவு கட்டவனே நெருப்படி மேல தண்ணியை ஊத்திட்டடா, என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த பையனை போட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறமா அம்மாவும் பையன் தூங்கும் போது பையன் திடீர்னு எந்திரிச்சு பேக்க திறந்து புக் எடுக்கிறான். அப்ப அம்மா சொல்றாங்க, என்னப்பா தூங்காம பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது பையன் சொல்றான், ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர சொன்னாங்க, அது பண்ணாட்டே டீச்சர் அடிப்பாங்க, அதனால நீங்க தூங்க, நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தூங்குறேன்னு சொல்லிட்டு இந்த பையன் ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் கரண்ட் போயிருது. இதனால அந்த பையன் நெருப்பட்டி எடுத்து பத்த வைக்க பாக்குறான். பார்த்தா நெருப்பட்டி பத்தல. அதனால பக்கத்து வீட்டுல போய் நெருப்பட்டி கேட்கிறான். அவங்களும் 2 குச்சை கொடுக்குறாங்க. அந்த குச்சை எடுத்துட்டு வந்து விளக்குல பத்த வைக்கும் போது விளக்கு வந்து அணைஞ்சிருது. இன்னொரு குச்சை பத்த வைக்கிறான். அப்பையும் விளக்கு அணைஞ்சிருது. என்னன்னு சொல்லி பார்த்தா விளக்குல எண்ணெய் இல்ல. இதனால இந்த பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப சோகமாகிறான். அப்ப அந்த நேரம் மழை பெஞ்சு மின்னல் வெட்ட ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னு அந்த பையனுக்கு ஒரு ஐடியா வருது. அதுக்கப்புறமா மின்னல் ஒளியை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஹோம்ஒர்க் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிடறான். அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பையன் ஸ்கூல் விட்டு வரும்போது கடைக்காரர்கிட்ட புளி வித்த பணத்துல அரிசியை வாங்கிட்டு வரும்போது இன்னைக்கும் கரண்ட் போனா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மெழுகு திரியும் ஒரு நெருப்பட்டியும் வாங்கிட்டு வரான். சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கக்கூடிய ஆளா இருந்தா உங்களோட பேரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க.